நிறைய இடங்கள் வந்து அப்படி மாறுங்க. இங்கே நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து மேட்டுப்பாளையத்தில் நைட்டு சாப்பிட்டு ரயில்வே ட்ராக்கில் அப்படியே அந்த லாட்ஜுக்கு எதிர்த்து அப்படியே ரயில்வே ட்ராக் மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் நீலகிரிலேருந்து வர்ற அந்த ட்ரெயின் எல்லாம் இது பண்ணிட்டு அந்த ட்ராக்கில் அப்படியே நைட் நடந்துட்டு இது பண்ணும்போது என்னமோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சம்திங் ஏதாவது வித்தியாசமாக நல்லா இருக்கும். பாட்டு கட்டுறவன் ஓகே, இது ஓகே, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் பட் சம்திங் ஏதாவது ஒன்று பேசப்படுற அளவுக்கு ஜனங்களுக்கு இதாகிற அளவுக்கு ஏதாவது ஒன்று சம்திங் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா, அது வரைக்கும் பாட்டு கட்டுறவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பாஞ்சாலி வந்தால் இவன் பாட்டு ரசித்தா அப்படி. அப்போ அங்கே தான் போகும்போது நான் திடீர்னு டைரக்டர்கிட்ட ஒரு ஐயோ டைரக்டர் வர்றது எதிர்பார்க்குறாரு, வித்தியாசமாக ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நல்லா எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சார் உன்னை வந்து சாதாரணமாக பாட்டு கட்டுற ஆளுங்கிறத விட இந்த பார்பர்ஸு சில நேரங்களில் வந்து அவங்ககிட்ட அந்த பாட்டு கட்டுற நாலேஜு, அரசியல் நாலேஜு இதெல்லாம் நான் வந்து பார்பர் ஷாப்புகளில் அவங்க பேசும்போதெல்லாம் கவனிச்சிருக்கேன். இந்த கேரக்டரை கிராமத்தில் ஒரு பார்பர் சன்னு அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அது வில்லேஜுகளில் அது அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுக்கு ஒரு லவ் அப்படிங்கிறத வந்து பயங்கர ஒரு இதாக நினைப்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி இருந்ததுன்னா கான்ட்ராஸ்டான ஒரு இது அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வித்தியாசம். என்னையா அவனை போய் பார்பர் ஹீரோ அது முடி வெட்டுற மாதிரி எல்லாம் காமிச்சு படம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு. சரி எந்நேரம் அவன் கத்திரி கையுமா கையிலையா சுற்றுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓப்பனிங்க்கு மட்டும் அது வச்சுக்கிட்டு அவங்க அப்பா முழு நேரம் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படி வச்சுக்கலாம். அது இவனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பாட்டு கட்டுறது தான் இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இவன் எந்நேரம் பேனாவும் பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்கங்கே போய் உட்காந்துட்டு பாட்டு எழுதுவான்னு இவனை அப்படி விட்டுறலாம். நம்ம அவங்க அப்பாவை மட்டும் அவர் தொழில் செய்கிறாருன்னு அடிக்கடி காமிச்சிக்கலாம். இவனை ஓப்பனிங்க்கு மட்டும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு